نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாகும் வழிகாட்டுதல் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் காரியங்கள் மிக தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொன்றும் வழிகேடு ஒவ்வொரு வழிகளிலும் நாளை நரகத்தில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்ததை நினைவு கூர்ந்தனால கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்கள் அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபிகள் மீதும் தாபிகள் மீதும் குறிப்பாக ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். உரைக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு செய்தி. இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் அவரவர் வயதுக்கு ஏற்ப அதிகமான பயான்களை கேட்டிருப்போம். பேசக்கூடிய பேச்சாளர்கள் அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்கள் இருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரமான ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மேற்கோள் காட்டித்தான் பேசியிருப்பார்கள். ஒவ்வொரு முறையும் பயான் கேட்கும் பொழுது இது நமக்கு தெரிந்த செய்தி தானே, இது நமக்கு தெரிந்த வசனம் தானே என்ற எண்ணம் நமக்கு தோன்றும். இதே எண்ணத்தோடு எந்த ஒரு பயானை கேட்டாலும் அது செவிலியை செல்லுமே தவிர உள்ளத்தில் பதியாது. ஒவ்வொரு முறையும் பயான் கேட்கும் பொழுது இந்த வசனத்தையே நாம் மறந்து விட்டோம், இந்த ஹதீஸையே நாம் பின்பற்றவில்லை என்ற எண்ணத்தோடு பயான் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் சேவையிலே சென்று நம் உள்ளத்தில் பதிந்து நம்மை பக்குவப்படுத்தும் என்று உங்களிடம் பயந்தனாக உரைக்க நுழைகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு மரணத்திற்கு பின்பு மனிதனின் நிலை. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதன் உட்பட அல்லாஹ்வால் உயிர் கொடுக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் ஒரு நாள் மரணித்தே தீரும். இதில் யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது ஒரே இறைவனை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, பல கடவுளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இல்ல கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக மக்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. மனிதன் மரணிப்பான், அனைத்து உயிரினங்களும் மரணிக்கும் என்பதை மனிதன் உணர்ந்துதான் இருக்கிறார். ஆனால் அந்த மரணத்துக்கு பின்பு நடைபெறும் நிகழ்வுகளில் ஒவ்வொருவரும் மாறுபடுகிறார்கள். உதாரணத்துக்கு கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திக மக்களிடம் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நிலை என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உலகத்தோடு அவர் கதை முடிந்துவிடும், இங்கே மண்ணில் புதைக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக மக்கி போவார்கள், இந்த உலகத்தோடு அவர் கதை முடிந்துவிடும் என்பது அவர்கள் நம்பிக்கை. பல கடவுளை வணங்கக்கூடிய இந்து சமுதாய மக்களும் மற்ற மக்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் மரணித்து விட்டால் மறுபடியும் மறுபிறவி எடுத்து வருவான், பாவம் செய்த மக்கள் பாம்பாகவும் பள்ளியாகவும் ஜீவராசியாகவும் பிறப்பார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அது அவருடைய ஐதீகம். சிந்தித்து பார்த்தால் இந்த இரண்டுமே அறிவுக்கு எட்டாதது. அல்லாஹ்வுடைய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகின்றால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு மறுமை என்ற ஒரு நிலையான வாழ்க்கை உள்ளது. இந்த உலகத்திலே அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப சொர்க்கம் அல்லது நரகம் தரப்படும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுது. அப்படி மரணித்த பின்பு நேராக அவன் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்ல முடியுமா என்றால் இல்லை. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கும் அந்த மறுமை வாழ்க்கைக்கும் இடையிலே மன்னரே என்ற ஒரு வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இந்த மன்னரை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு அதிகமான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த மன்னரைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள், பாவமன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மன்னரை பற்றி சொல்லும் பொழுது, எங்கே நீங்கள் புதைக்காமல் விட்டு விடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன், இல்லை என்றால் மன்னரையில் நடக்கும் சத்தங்களை உங்கள் காதில் விழும்படி நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக முஸ்லிமில் 5503 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதருடைய அச்சம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த மன்னரையில் நடக்கும் சத்தங்கள் நம் காதில் விழுந்தால் நாம் மையத்தை புதைக்காமல் விட்டு விடுவோம் என்று அஞ்சுகிறார்கள். அந்த அளவுக்கு
மன்னரை பற்றி நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பை பற்றி நாம் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கிறோமா? நாம் எதுக்காக தயாரிப்பு செய்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு உலக கவலைகள் பெரிய கவலையாக இருக்கிறது. மன்னரை பற்றியும் மறுமையை பற்றிய கவலை நமக்கு எங்கே வரப்போகுது? ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மன்னரை சந்திக்கும் போதெல்லாம் கடுமையாக கவலைப்பட்டு அவர்கள் அழுவார்களாம். எந்த அளவுக்கு கண்ணீர் வரும் என்றால் அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்களாம். அப்பொழுது அவருடைய தோழர்கள் கேட்பார்கள், உஸ்மானே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கம் நரகத்தை பற்றி சொல்லும் போது கூட நீங்கள் இந்த அளவுக்கு கவலைப்பட்டு அழுததில்லையே, மன்னரை சந்திக்கும் போதெல்லாம் ஏன் இப்படி கவலைப்பட்டு அழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மன்னரை சந்திப்பு என்பது மறுமை நிலைக்கு முந்தைய நிலை. இங்கே யார் ஒரு வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலையான மறுமை நிலை இலகுவாகிவிடும். இதில் யார் ஒருவர் தோல்வி அடைகிறார்களோ அவர்கள் இழிவை சந்திப்பார்கள், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொன்னதாக திருமதியிலே 2230 பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன் தோழர்களிடம் அடிக்கடி மன்னரை பற்றியும் மறுமையை பற்றியும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்கி கொண்டார்கள், சீர்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயிலிருந்து அவன் மன்னரை சந்திக்கும் நிகழ்வு வரை எச்சரிக்கை செய்ததாக அகமதிலே 17,534 ஹதீஸாகவும் புகாரியிலே 1374 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சாலிதான மனிதன் ஒரு இறை நம்பிக்கையுடன் மரணிக்கும் தருவாயில் நடக்கும் நிகழ்வுகளை தன் தோழரிடம் சொல்லும் பொழுது அந்த மனிதன் மரணிக்கும் தருவாயில் வானத்திலிருந்து வானவர்கள் இறங்கி வருவார்கள். அங்கிருந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆடையும் நறுமணத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த மனிதன் கண்ணு கட்டிய தூரத்தில் அமர்ந்திருப்பார்களாம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் வெண்மையான உடை அணிந்து பிரகாசமாக காட்சியளிப்பார்கள். எந்த அளவுக்கு பிரகாசம் என்றால் சூரிய ஒளியின் பிரகாசத்தை போல அந்த வானவர்கள் காட்சி அளிப்பார்கள். இவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குல் மௌத் வந்து சொல்லுவார், ஏ நல்ல ஆத்மாவே, இந்த உடலில் இருந்து வெளியேறு என்று சொல்லும் பொழுது அந்த உயிரானது அல்லாஹ்வுடைய அருளை சந்திப்பதற்காக இலகுவாக வெளியேறுமா. எந்த அளவுக்கு இலகு என்றால் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி வைத்து அதை சாய்க்கும் பொழுது அந்த தண்ணீர் எப்படி இலகுவாக வெளியேறுமோ அதே போல அந்த மனிதன் உயிர் அந்த உடலில் இருந்து வெளியேறும். எடுத்து வந்த அந்த சொர்க்கத்துக்குரிய துணியில் நறுமணம் பூசி அதை எடுத்துக்கொண்டு முதல் வானத்துக்கு எடுத்து செல்வார்கள். அந்த நறுமணம் மகிழ்ந்த முதல் வானத்தின் வானவர் வானத்தை திறந்து கேட்பார், இவர் யார் என்று. இவர் இன்னார் என்றும் இன்னாருடைய மகன் என்றும் சொல்லப்படும். அப்போது அந்த முதல் வானத்தின் வானவர் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்வார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த மனிதன் சரியான முறையில் தான் வாழ்ந்தார் என்று சொல்லி இரண்டாம் வானத்திற்கு அனுப்பி வைப்பார். இரண்டாம் வானத்திலும் அதே போல இரண்டாம் வானத்தில் வானவர் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்து மூன்றாம் வானத்துக்கு அனுப்பி வைப்பார். இப்படியாக 7 வானத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லவர்கள் ஏழான இல்லியூன் என்ற ஏட்டில் அவருடைய உயிர் பதிவு செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு வந்து அந்த மனிதனின் உடலில் பூத்தப்படும். அடக்கம் செய்ய எடுத்துச் செல்லும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவார், அந்த மகன் சொல்லுவான், என்னை சீக்கிரம் அழைத்துச் செல்லுங்கள், நான் அல்லாஹ்வுடைய அருளை சந்திக்க வேண்டும், என்னை சீக்கிரம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கொண்டு சென்று அங்கே அடக்கம் செய்த பிறகு அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு கடந்து பெற்ற பின்பு அவருடைய காலடி ஓசை அந்த மனிதனுக்கு கேட்கும்படி செய்யப்படும். அந்த காலடி ஓசை அந்த மனிதனுக்கு கேட்கும்படி செய்யப்படும். இதை வைத்துக் கொண்டுதான் தர்காவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அவருடைய காது கேட்கும், அவருடைய பிரார்த்தனை செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த கேள்வி கணக்கு கேட்கும் நேரத்தில் மட்டும்தான் அந்த ஆற்றலை அந்த மனிதனுக்கு தருகிறார். அவருக்கு அருகிலே அழகிய உருவம் கொண்ட ஒரு மனிதன் அமர்ந்திருப்பார். அவர் யார் என்று கேட்டால், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நீங்க செய்த அமல்களின் மொத்த உருவம் தான் என்று அந்த மனிதன் சொல்லுவார். தான தர்மங்கள் செய்தது, அதிகமான நன்மை செய்தது, அல்லாஹ் கட்டளையிட்ட வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் செய்ததன் காரணமாக, அமல்களில் அதிகமாக செய்ததன் காரணமாக அந்த மணலிலே நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அந்த மனிதர் உறுதுணையாக இருப்பார். நாம் இங்கே சம்பாதித்து வைத்திருக்கும் பொருளாதாரமோ உறவினர்களோ யாருமே துணைக்கு இருக்க மாட்டார்கள். நாம் செய்த அமல்கள் மட்டுமே அந்த மன்னரிலே நமக்கு துணையாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 விஷயங்கள் பின்தொடரும். ஒன்று அவர்கள் உறவினர்கள், மற்றொன்று அவர்கள் பொருளாதாரம், மூன்றாவது அவர்கள் செய்த அமல்கள். உறவினர்களும் பொருளாதாரம் திரும்பிவிடும், செய்த அமல்கள் மட்டுமே தங்கிவிடும்.
சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. தனிமையிலே நாம் இருக்கும் பொழுது நமக்கு உறுதுணையாக இருப்பது நாம் செய்த அமல்கள் மட்டுமே. சேர்த்து வைத்த பொருளாதாரம் நமக்கு உபயோகப்படாது. நம்முடைய உறவினர்கள், தாய், தந்தை, மனைவி, மக்கள் யாரும் உபயோகப்பட மாட்டார்கள். செய்த அமல்கள் மட்டுமே அந்த மனதிலே நமக்கு உறுதுணையாக இருக்கும். 2 வானவர்கள் வருவார்கள். கல்வியிடம் கொண்ட 2 வானவர்கள் அந்த மனிதனை எழுப்பி உட்கார வைத்து கேள்வி கேட்பார்கள். மரணித்த பின்பு மனிதன் சந்திக்கும் முதல் கேள்வி, மன்றமுக்க உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள். அந்த மனிதன் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியதால் அவர் சொல்வார், என்னுடைய ரப்பே அல்லாஹ் என்று சொல்வார். மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்று கேட்பார்கள். என்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்வார். இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது இவர் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுடைய வழிகாட்டியும் என்று அந்த மனிதர் பதில் சொல்லுவார். 4வதாக ஒரு கேள்வி கேட்பார்கள், இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று. அந்த மனிதர் சொல்லுவார், அல்லாஹ்வுடைய திருமறை வசனங்களை படித்து நான் தெரிந்து கொண்டேன் என்று அந்த மனிதர் சொல்லுவார். அன்பான சகோதரர்களே, மன்னரையிலே ஒரு மனிதன் வெற்றி அடைய முக்கிய காரணமாக இருப்பது திருமறை குர்ஆன். அந்த திருமறை குர்ஆனை நாம் எப்படி படிக்கிறோம், எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் மட்டுமே குர்ஆனை எடுக்கக்கூடிய மக்களாக பார்க்கிறோம். அல்லது அது துணியை சரியான முறையில் சுற்றி கண்ணீர் ஒட்ட வைத்து பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். குர்ஆனை டெய்லி படிக்கக்கூடிய மக்கள் நாம் பார்க்கிறோமா? வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் செலவழிக்கக்கூடிய நாம் குர்ஆனை எந்த அளவுக்கு படிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த மனிதர் அந்த மன்னரையில வெற்றியடைய முக்கிய காரணமாக குர்ஆனை படித்து, குர்ஆனை டெய்லி தினமும் அழகான முறையில் படித்து அதை மொழி உணர்ந்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு எதை தடை செய்திருக்கிறான், எதை அனுமதித்திருக்கிறான் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அமைந்து கொள்ளப்படும். தினமும் 10 நிமிடம் ஒரு குர்ஆனை மொழி உணர்ந்து படித்தாலே நம்முடைய வாழ்க்கை நேரான வழியில் செல்ல ஆரம்பித்துவிடும். அடுத்ததாக அந்த மனிதருக்கு சொர்க்கம் நரகம் 2 காட்டப்பட்டு சொர்க்கத்திலிருந்து அழகிய நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். அவருடைய கபரை 70 முழம் விசாலமாக்கப்படும். ஒரு பெரிய மாளிகை போல அந்த கபரானது காட்சியளிக்கும். அடுத்ததாக புது மாப்பிள்ளை போல் உறங்குவீராக என்று அந்த மனிதரை உறங்க சொல்வார்கள். அல்லது அந்த உலகத்தை அழித்து கியாமத் நாளை கேள்வி கணக்கு கேட்கும் நாள் வரை அந்த மனிதன் அழகிய முறையில் உறங்கிக் கொண்டிருப்பார். இது எல்லாம் நல்லவர்களுடைய நிலை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். கெட்ட மனிதரை பற்றியும் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தருகிறார்கள். ஒரு பாவியான மனிதன் வர்ணிக்கும் தருவாயில் அவனுக்கு கண்ணு கட்டிய தூரத்தில் கருப்பு உடை அணிந்து கல்வியான முகம் கொண்ட ஒரு வானவ கூட்டம் வந்திருப்பார்கள். இவருக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த மலக்குள் மௌத் வந்து சொல்லுவார், ஏ கெட்ட ஆத்மாவே, இந்த உடலில் நீ வெளியேறு என்று சொல்லும் பொழுது அந்த உயிரானது வெளியேற மறுத்து அந்த மனிதன் உடலில் போய் நுழைந்து கொள்ளுமா. அந்த மனிதன் உடலில் போய் நுழைந்து கொண்டுவார். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பானா, அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் நல்லவர்கள் செய்து விட்டு வருகிறேன் என்று அந்த மனிதன் கேட்பானா. நீ பொய் சொல்கிறாய், உனக்கு அதிகமான அவகாசம் தந்து விட்டேன் என்று உனக்கு கேடுதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லி காட்டப்படும். அடுத்த பிறகு அந்த வானவர் அந்த மனிதன் முதுகில் ஓங்கி ஒரு அடி போட்டு அந்த உயிரை கைப்பற்றுவார். எந்த அளவுக்கு சிரமப்பட்டு அந்த உயிர் வெளியேறும் என்றால், ஒரு முள்வேலியை ஈரத்துணியை போட்டு இழுக்கும் போது எப்படி கிழித்து கொண்டு வருமோ அதே போல அந்த மனிதன் உடலில் இருந்து அந்த உயிரானது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த உடலில் வெளியேறுமா. சற்றும் தாமதிக்காமல் ஒரு துணியில் சுற்றப்பட்டு முதல் வானத்திற்கு எடுத்து செல்வார்கள். அந்த துணியிலிருந்து மிக கடுமையான துர்நாற்றம் வீசும். மிக கடுமையான துர்நாற்றம் வீசுமா. அதை முகர்ந்த முதல் வானத்தின் வானவர் வானத்தின் வாசலை திறக்காமல் இவர் யார் என்று கேட்பார். இவர் இன்னார் என்று, இன்னாருடைய மகன் என்று சொல்லப்படும். அப்படி அல்லாஹ்வுடைய வசனங்கள் அங்கு ஓதி காட்டப்படும். 7வது அத்தியாயம் 40வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறார், நமது வசனங்களை புறக்கணித்து வாழ்பவர்களுக்கு வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. ஊசி நுழையில் ஒட்டகம் நுழையும் வரை இவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் என்று அல்லாஹ் வசனங்கள் இருக்கிறோம். ஏதோ உதாரணம் காட்டுறான் பார்த்தீங்களா, பாவிகளுக்கு, பாவம் செய்த மக்களுக்கு ஊசி நுழையில் ஒட்டகம் நுழையுமா. ஒரு 40 வயது ஆனால் நூலை நுழைக்கிறதுக்கு நமக்கு சிரமப்படுவோம். ஊசி நுழையில் ஒட்டகம் நுழையுமா. அப்பொழுது என்ன அர்த்தம், சொர்க்கம் அவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வின் வசனங்கள் எடுத்து சொல்லப்படும். அடுத்து அந்த உயிரானது பூமிக்கு அடியிலே தூக்கி வீசப்படும். எடுத்து செல்லப்படாத சகோதரர்களே, தூக்கி வீசப்படும். இனிமே பாருங்கள். அடுத்ததாக அந்த மனிதன் உடலில் அந்த கெட்டவர்களான சிற்றூர் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு அதை கொண்டு போய் அந்த மனிதன் உடலில் புகுத்தப்பட்டு எடுத்து செல்லும் பொழுது அந்த மனிதன் கதறுவானா, கத்துவானா, என்னை எங்கே எடுத்து செல்கிறேன் என்று அந்த மனிதன் கதறும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு பறவைகள் எல்லாம், ஜீவராசிகள் எல்லாம் தெரிந்து ஓடுமா. அந்த அளவுக்கு அந்த மனிதன் கத்துவானா. கொண்டு போய் அடக்கம் செய்வார்கள்.
அடக்கம் செய்த பின்பு அவர்கள் நண்பர்களும் தோழர்களும் உறவினர்களும் கடந்து சென்ற பின்பு அவருடைய காலடி ஓசை அந்த மனிதனுக்கு கேட்கும்படி செய்யப்படும். அவனுக்கு அருகிலே ஒரு கருப்பு உடை அணிந்த கருமை நிறம் கொண்ட துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மனிதன் அமர்ந்திருப்பார். இவர் யார் என்று கேட்கும் பொழுது, நீ செய்த பாவத்தின் மொத்த உருவம் தான் என்று சொல்வார். இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயப்படாமல் செய்யக்கூடிய பாவங்கள், அனைத்து பாவங்களும் தொழாமல் இருந்தது, நோன்பு வைக்காமல் இருந்தது, தான தர்மங்கள் செய்யாமல் இருந்தது, நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் என்னென்ன பாவங்கள் செய்தோமோ, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, இன்னும் வட்டி வாங்க என்னென்ன பாவங்கள் செய்தோமோ அந்த பாவத்தின் மொத்த உருவம் தான் என்று அந்த மனிதன் சொல்வார். அவர் எழுந்து கடுமையான துர்நாற்றம் வீசுமா. தனிமையிலே இருக்கும் பொழுது துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு மனிதர் அமர்ந்திருந்தால் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். 2 மாணவர்கள் வருவார்கள். வந்து அந்த மனிதனை எழுப்பி உட்கார வைத்து கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது, நான் அதிரி எனக்கு தெரியாது என்று அந்த மனிதன் புலம்புவான். மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்று கேட்பார்கள். லா அதிரி எனக்கு தெரியாது என்று அந்த மனிதன் புலம்புவானா. இவரை பற்றி என்ன நினைக்கிறார் என்று கேட்கும் பொழுது, இவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நான் காது கொடுத்து கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக பயானுக்கு அழைத்தால் அதை பார்ப்பதற்கு கேட்பதற்கு நேரம் இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை படிப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தால், பயான் நிகழ்த்தால் அதை கேட்பதற்கு நம்ம மனதில்லை. ஜும்மா பயானே நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கே சரியான நேரத்தில் வரக்கூடாத மக்கள் நம்ம பார்க்கிறோம். அழகிய முறையிலே நாம் பயானை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையும் நபிகளுடைய வார்த்தைகளை கேட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை சீரழிக்க முடியும். சீராக்கும் இல்லை என்றால் இப்படிதான் ஆகும். எனக்கு இன்னுமே தெரியாது சொல்லும் பொழுது அவன் மண்டையில் சுற்றிலை கொண்டு ஓடி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த அடியானது உகுது மலையை அடித்தாலும் உகுது மலை தூள் தூளாக ஆகுமா. அல்லாஹ் மலையை எதற்கு படைத்திருக்கிறார்? இந்த பூமி சுற்றி வரும் பொழுது அது பிரிந்து போகாமல் இருப்பதாக முகட்டாக படைக்கப்பட்ட அந்த மலை தூள் தூளாகும் என்றால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அந்த அடியை கேட்டு அவன் அலறி சத்தத்தை அடுத்திருக்கும் மனிதர்களை தவிர, ஜின்களை தவிர அனைத்து ஜீவராசிகளை கேட்டு தெரிந்து ஓடுமா. அந்த அளவுக்கு அந்த அடி இருக்கும். அடுத்ததாக இவருக்கென்று ஒரு வானவர் நியமிக்கப்படுவார். அவருக்கு செவித்திறனும் பார்வைத்திறனும் இருக்காது. இவரை தொடர்ந்து ஒரு சுத்திலை கொண்டு அடித்துக் கொண்டே இருப்பாராம். அல்லாஹ் எதற்காக அந்த வானவரை அப்படி படைத்தான் என்று தெரியவில்லை. அவருடைய வேதனை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு வானவரை படைத்தான் தெரியவில்லை. தொடர்ந்து சுத்திலை கொண்டு அடித்துக் கொண்டே இருப்பார். இவருக்கென்று ஒரு நெருப்பிலான ஆடை அறிவிக்கப்படும், ஒரு நெருப்பிலான விரிப்பு கொடுக்கப்படும். நரகத்திலிருந்து ஒரு வாகனம் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஜுவாலை வீசிக்கொண்டே இருக்குமா. எவ்வளவு கடுமையான தண்டனை பார்த்தீங்களா அன்பான சகோதரர்களே. நாம் வீட்டில் சமையல் செய்யும் போது சூடான ஒரு பாத்திரத்தை தொட்டாலே 2 நாளுக்கு நம்ம கையை பலபலன்னு இருக்கும். அங்கே நெருப்பிலான ஆடை அணிவித்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அடுத்ததாக அவருடைய கபூரு நெருக்கும்படி செய்யப்படும். கபருக்கு கட்டளையிடப்படும். இவரை நெருங்குகிற அவர் விழா எலும்பு நொறுங்கும் வரை அந்த கபூர் நெருங்கிக் கொண்டே இருக்குமா. ஒரு முறை விழா எலும்பு நொறுங்கிவிட்டால் அப்படியே வருமா, மறுபடியும் சீர் செய்யப்பட்டு சீர் பெற்று கியாமத் நாள் வரை அந்த கபூர் நெருங்கிக் கொண்டே இருக்கும். இப்படியாக பாவம் செய்தவருடைய மக்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். நம்முடைய இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லாதது. சமீபத்திலே இளம் வயது மரணங்களை நிறைய பார்க்கிறோமா இல்லையா? இது எதை காட்டுகிறது? இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, மறுமை வாழ்க்கையை நிலையானது என்பதை இதை காட்டுகிறது. இதிலே பாவம் செய்த தொழுகையிலே முனாஃபிக்தனம் செய்தவர்களுக்கு 99 பாம்புகள் சாட்டப்படுமா. அதிலே ஒவ்வொரு பாம்புக்கும் 9 தலை இருக்குமா. அது அந்த மனிதனை தீட்டிக் கொண்டே இருக்கும். அதிலே ஒரு பாம்பு பூமிக்கு மேலே வந்து மூச்சு விட்டால் பூமியிலே புற்பூண்டுகள் முளைக்காது. ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, ஒரு மாநிலத்தில் மட்டும் கிடையாது, பூமியிலே புற்பூண்டுகள் முளைக்காது என்றால் எவ்வளவு விஷத்தன்மை கொண்ட பாம்பாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள். அந்த பாம்பு தொடர்ந்து அவனை தீட்டிக் கொண்டே இருக்குமா. நரகத்திலே மிக கடுமையான தண்டனை உள்ள பல சகோதரர்களே, அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நாம நினைக்கிறோம் இன்னும் 99 பாம்பு, நெருப்பிலான ஆடை, இதெல்லாம் நடக்குமா என்று அச்சப்படுறோம். நான் சில பேருக்கு சந்தேகம் ஏற்படும். அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். 49வது வசனம் 14 வசனம் 49வது அத்தியாயம் 14வது வசனத்திலே ஒரு கிராமவாசி கூட்டம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது.
அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள் என்று. அல்லாஹ் கண்டிக்கிறான். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் வணக்க வழிபாடுகள் மற்ற இதிலையும் சரியான முறையில் கடைபிடித்தால் அவர்களுக்கு நன்மை உண்டு. ஈமான் கொள்வது என்றால் மறைவான விஷயங்களை நம்புவது. மறைவான விஷயங்களை நம்புவதுதான் ஈமான் கொள்வது என்று அல்லாஹ் தன் திருமறையிலே எச்சரிக்கை செய்கிறான். நாம் எதையுமே காணாமல் தான் இதையெல்லாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வை பார்த்ததில்லை, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்ததில்லை. அழகிய முறையில் அல்லாஹ்வை நாம் பின்பற்றுகிறோம். எதற்காக? மறுமைக்காக. அந்த மறுமைக்காக நம்முடைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். இந்த உலகத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நேரம் செலவழிக்கக்கூடிய நாம் நம்முடைய மறுமை தேவைக்காக நேரத்தை செலவழிக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை ஆகிய அருள்வான கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு 2 பெருநாட்களை தந்திருக்கிறான். ஒன்று ஹஜ் பெருநாள், மற்றொன்று நோன்பு பெருநாள். இதை தவிர்த்து அல்லாஹ் நமக்கு சிறந்த நாட்களாக தந்தது இந்த வெள்ளிக்கிழமை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒரு ஜும்மா நாளை அடைகிறார்களோ அவர்கள் சரியான முறையில் குளித்துக் கொண்டு தலைக்கு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசிக் கொண்டு இருப்பதிலே சிறந்த ஆடையை உடுத்திக் கொண்டு பள்ளிக்கு வரும் பொழுது 2 நபர்களை பிரித்து விடாமல் வந்து அவர்களுடைய தொழுகையை தொழுது இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது அழகிய முறையில் கேட்டு ஒருவர் அந்த நாளை கலைக்கிறாரோ அவருக்கு 1 வார காலம் திருப்பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. மனிதர்கள் தானே பாவம் செய்யக்கூடிய மக்கள். அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறார். நீங்கள் ஜும்மா நாளில் விரைவாக வந்தால் இப்படியான ஒரு உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க. மேலும் அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுகிறான், ஜும்மா நாளில் அடைந்தால் நீங்கள் வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு விளையுங்கள். பள்ளிக்கு வரும் பொழுது இமாம் மெம்பரில் ஏறும் வரை அங்கே வானவர்கள் நின்று கொண்டு வரக்கூடிய நபர்கள் பெயரை பதிவு செய்வார்கள். இமாம் மெம்பரில் ஏறி உரையை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் உள்ளே வந்து இமாமுடைய சொற்பொழிவை கேட்டுள்ளார். அதுவரை வந்தவர்களுடைய பெயர் தான் பதிவு செய்யப்படும். அதன் பின் வருபவர்கள் பெயர் பதிவு செய்யப்படாது. மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜும்மா நாளில் விரைவாக வருவதற்கு பல நன்மைகள் கிடைப்பதாக சொல்கிறார்கள். முதல் நிலையில் வருவதற்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, 2ஆம் நேரத்தில் வருவதற்கு ஒரு மாடை குர்பானி கொடுத்த நன்மை, 3ஆம் நேரத்தில் வருவதற்கு ஒரு ஆடை குர்பானி கொடுத்த நன்மை, அடுத்து கோழி, முட்டை என்று சொல்லப்படுது. பொருளாதாரத்திலே மிகவும் அதிகமான செலவு செய்யக்கூடியது இந்த ஒட்டகம் நம்ம கொடுக்க முடியாது. மாடு, ஆடுலாம் செலவு பண்ணி கொடுக்குறோம். சமயத்தில் பத்திரிட்டு போயிருக்கோம். திரை பார்த்தவனையே வந்து செல்வதற்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு ஆடு 2 ஆடு கொடுத்துருவாங்க. நடுத்தர மக்களை என்ன பண்ணுவாங்க, திரை பார்த்தாச்சு, போன வருஷம் ஆடு கொடுத்தோம், இந்த வருஷம் ஆடு கொடுக்க முடியல, கொஞ்சம் சிரமமா இருக்கு, வியாபாரத்தை சொன்னோம், பொருளாதார செலவு, மருத்துவ செலவு, அப்படி யோசனை பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, கூட்டு குர்பானி கொடுத்துடலாமான்னு யோசனை பண்ணுவாங்க. 7 பிறைக்கு அப்புறமா ஏதாவது செலவு பணத்தை பெருட்டி ஒரு ஆடை குர்பானி கொடுத்துருவாங்க. 10 எதுக்காக? அந்த மாமிசத்தை சாப்பிடுறதுக்காண்டியா? இல்ல அந்த மாமிசம் அல்லாஹ்விடம் சேரும் என்பதற்காகவா? நன்மையை எதிர்பார்த்து தான் அந்த குர்பானி நிகழ்கிறார். அதே நன்மையை நீங்கள் விரைவாக வந்தால் உங்களுக்கு தருவதாக அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். ஆனால் அதை பெறுவதற்கு நம்மளுக்கு பணம் இல்லை. ஒரு அதிகாரி அழைக்கும் பொழுது 12 மணிக்கு அழைத்தால் 11:50 இல்ல 11:30 செல்லக்கூடிய நாம் இங்கே 12:45 மணிக்கு வாங்க என்று சொல்லப்படும் பொழுது இந்த ஜும்மா நேரத்தில் எப்படி வருகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கடமைக்கு தொழுகிறோமா, எதற்கு தொழுகிறோம் என்று சிந்திக்கப்படும். நானும் ஜும்மா தொழுதேன் என்று எண்ணம் இருக்கக்கூடாது. லுஹர் தொழுகையை 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்தாக கொடுப்பது எதற்காக? இமாம் உரை கேட்பதற்காக அந்த 2 ரக்காய் கழிக்கப்படுது. ஆனால் நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வந்து சொல்லி மெம்பரிலிருந்து இறங்கினவனை தான் வந்து சேரக்கூடிய மக்களா பார்க்கிறோம். ஜும்மா நாளை சரியான முறையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். வரக்கூடிய நாட்களில் அதை நாம் சரியான முறையில் பேண வேண்டும். நம்ம சொன்னோம் இல்லையா, மறைவான விஷயங்களை நம்புவது. இந்த ஆடு மாடு எல்லாம் குர்பானி கொடுத்த நன்மை. இப்ப நீங்க போகும்போது ஒரு ஆடு கொடுத்தா கண்டிப்பா முன்னாடி வந்துடும் இல்லையா? ஏன் இங்க ஆடு இருக்கு, அங்க ஆடு இல்லை, நம்பிக்கை வேண்டும்.
ஈமான் கொள்வது என்றால் மறைவான விஷயங்களை நம்புவது. மிகப்பெரிய பொருளாதார செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு விரைவாக வந்து வரும்போது கிடைக்கிறது என்றால் அதை பெறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். மேலும் இந்த உலக வாழ்க்கை வந்து இதோடு முடிந்துவிடும். மறுமையிலே நாம் எந்த ஒரு அவகாசத்தை கேட்டாலும் அல்லாஹ் தர மாட்டான். மறுமையிலே மனிதன் புலம்புவானா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு அவகாசம் கொடு, நான் போய் நல்லவர்கள் செய்து விட்டு வருகிறேன் என்று அந்த மனிதன் கேட்பானா. அல்லாஹ் சொல்வானா, இந்த உலகத்திலே வாழும் பொழுது உனக்கு அவகாசம் தந்து விட்டேன், எச்சரிக்கும் தூதரையும் தந்தேன், ஆனாலும் நீ செவிமடுத்து கேட்கவில்லை. 35வது அத்தியாயம் 37வது வசனம் இது. இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் தந்த அவகாசம் நமக்கு இது. இந்த நம்ம மன இச்சப்படி வாழ்வதற்கான வாழ்க்கை இது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்தபடிதான் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள அப்படி கூறி எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணித்து சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்ள பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி